ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு குரு தத்துவம். துணை தலைப்பு இதய வர்ணனை. புருவ மையம்தான் இருதயம். அவ்விடத்தில்தான் பிரகாசமான பொருள் இருக்கிறது. அக்னி அவ்விடத்தில் நிலை பெற்றிருப்பதால் அதிலிருந்து உற்பத்தியான பிரகாசம் இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அதல்லாமல் அக்னி வயிற்றில் இல்லை. அக்னி தொடுகின்ற பொருள் சாதாரணமாக சுத்தமாகவே செய்யும். நல்ல பதார்த்தங்களை உள்ளே எடுத்துவிட்டு வெளியே திரும்பி வரும்போது அவை கெட்ட நாற்றமுள்ளதாக மாறுகிறது. வயிற்றில் அக்னி உண்டாயிருந்ததென்றால் அதில் செல்கின்ற பொருள்கள் முழுவதும் சுட்டு சாம்பலாக வேண்டியதும், ஏதாவது பொருள்கள் மீதி இருந்தால் அவை சாம்பலோ கரியோ ஆகி வெளியே வர வேண்டியதும் அல்லவா? அப்படி நிகழாமல் வயிற்றுக்குள் செல்கின்ற பொருள்கள் செரித்தும், அதாவது ஜீரணித்தும், மீதி உள்ளவை கெட்ட நாற்றத்தோடு வெளியே வரவும் அல்லவா செய்கின்றது. அப்பொழுது ஜட்டராக்னி என்றும் மற்றும் சொல்லி வருவது புருவ மையத்தில் உள்ள புனிதமான பொருளாகும் என புரிந்து கொள்ளலாம். இவ்விதமன்றி ஜட்டராக்னி என்று தனியாக ஒரு அக்னி இல்லை. புருவ மையத்திலுள்ள அந்த புனித பொருள்தான் ஜீரணிக்கச் செய்கின்றதல்லாமல் தகிப்பிக்கிறதில்லை, அதாவது எரிக்கப்படுவதில்லை என்று மனதிற்கொள்ள வேண்டும். சூரிய சந்திரர்கள் பிராணனும் அபானனும் ஆகும். சுழிமுனையிலுள்ள பிராண சூரியனுடைய ஒளி உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. இருதயாகாச மத்தியஸ்தம் சுத்த ஸ்படிக சந்நிபம் என்றும் மற்றும் பிராணனை, அதாவது உயிரை பற்றி சொல்வது அதனாலாகும். ஆகாயம் சிரசு. அந்த சிரசில் புருவ மையத்தில் மனம் நிலை பெறுகிறது. அவ்விடம் எப்போது உயிரை ஏற்றுகிறோமோ அப்பொழுது காமனை வெல்லலாம். அப்போதுதான் ஜென்ம சாபல்யம், அதாவது பிறவி பெரும் பயன் கிடைக்கிறது. ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை அதோகதியாக விட்டு நாசமடையச் செய்யாமல் தன் உள் வழியே எப்பொழுதும் மேலும் கீழும் சமமாக நடத்தி தன்னில் மேலே இருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து மேலே இருக்கிற ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுத்தி ஜென்ம சாபல்யம், அதாவது பிறவி பெரும் பயன் அடையுங்கள். குறிப்பு: பொருள்: இருதயமான ஆகாயத்தின் மத்தியில் மாசில்லாத கண்ணாடி போன்று உயிர் இருக்கிறது. ஆத்ம நமஸ்காரம்.